தலப்பாக்கட்டிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிசநகர் பீச் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். இப்போ ரிட்டன் ஃபுட்டு வாங்குறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வீட்டுக்கு தான் நேராக போக போகிறேன். இப்போ ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தோசை தான். அழகாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அதை பார்க்கல, அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இத்தனை பாக்ஸ் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். அதில் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 வெரைட்டி சட்னி வச்சுருந்தாங்க, ஏதோ கிரேவி வச்சுருந்தாங்க, அப்புறம் உள்ளிக்கூட்டு வச்சுருந்தாங்க. உள்ளிக்கூட்டில் வேறு எதுவும் நான் வெங்காயத்தை தான் அப்படி சொன்னேன். நான் என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணேன்னா தலப்பாக்கட்டி 65 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு வரும்போது 10:30 ஆகிடுச்சு. ஆல்ரெடி பசியில் இருந்தேன், ரொம்ப லேட் தான். நான் சாப்பிடும்போது டைம் 11 o'clock ஆகிடுச்சு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாணி டேஸ்ட் பண்ண அப்புறம் நான் தோசை தான் டேஸ்ட் பண்ணேன். வீட்டுக்கு வர லேட் ஆனதுனால தோசை ஆறி போயிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, அவங்க பேக்கிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால தோசை ஹீட்டாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சட்னியை மறந்துட்டேன். நார்மலாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணேன். கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. 2 சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணும்போது தோசை இன்னும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சிக்கன் கறி தோசைனால சிக்கனில் உள்ளாடி ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா நான் கரண்டி சிக்கன் ஆம்லேட் வாங்கியிருந்தேன். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். நான் தனியாக டேஸ்ட் பண்ணேன், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிரியாணி தோசை 2ல் எது பிடிச்சிருந்துன்னு கேட்டினா எனக்கு 2மே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.